ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் குட் வைப்ஸ் டைரி. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டெம்பிள் vlog தான் பார்க்க போறோம். வியாழக்கிழமை அன்னைக்கு அம்மா கால் பண்ணி வெள்ளிக்கிழமை எல்லா கோயிலும் சுற்றி பார்த்துட்டு வரலாம், ஒன் டே ட்ரிப்னு சொன்னாங்க. ஸோ அதனால நாங்கள் வெள்ளிக்கிழமை மார்னிங் 3 o'clock கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் எந்த கோயில் போனோம்னு பார்த்தீங்கன்னா இந்த தச்சூர்ல இருக்க அரசன் கோவில் தான் ஃபர்ஸ்ட் போகணும். இது ரொம்ப பழைய காலத்து கோயில். நாங்கள் 3 o'clock கிளம்பி 6 o'clock கோயிலுக்கு வந்துட்டோம். நாங்கள் தான் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு வந்தோன்னு பார்த்தா 6 மணிக்கே இவ்வளோ கூட்டம் வந்துச்சு. வெளியே ஃபுல்லாக காருங்க தான் இருந்துச்சு. வேன் வைக்க கூட இடமே இல்லை, அவ்வளோ கார் இருந்துச்சு. சரின்னு எல்லாரும் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றதுனால என்னென்ன ப்ரொசீஜர் தெரியல. நான் உள்ளே வந்த அப்புறம் இந்த மாதிரி சாமிக்கு அபிஷேகம் பண்ணி தண்ணியும் பால் வர அந்த இடத்துல வந்து இந்த குங்குமம் மஞ்சள் பூலாம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே உள்ளே போனோம்னா இலையில வந்து அரிசி கொட்டி தேங்காயில் வந்து விளக்கேற்றி அது ஒரு பரிகாரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு நாங்களும் இலை அரிசி தேங்காய் வாங்கி அங்கே விளக்கேற்றி வச்சாச்சு. வச்சுட்டு க்யூவில் போய் நிற்கலான்னு பார்த்தா க்யூ வந்து கேட்டு வரையுமே போச்சு, அவ்வளோ பெரிய லைன் நின்றுச்சு. சரின்ட்டு சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தால் சொன்னாங்க இந்த கோயிலை வந்து 21 தடவை சுற்றணும்னு சொல்லிட்டு. சரின்ட்டு 21 வாட்டி சுற்றிட்டு கோயிலில் சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்ததால் கோயில் சுற்றிட்டு வர லேட் ஆச்சு. அவங்க வர வரையும் அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் நிறைய கோயில் போகலான்ட்டு பிளான் போட்டிருந்தோம். அடுத்ததாக நாங்கள் வந்து இதே ஊரில் இருக்க எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தான் கிளம்ப போகிறோம். எங்கள் குலதெய்வ கோயில் வந்து இங்கேருந்து ஒரு 1 hour ஆகும். ஸோ இதுதான் அந்த கோயில், செல்லியம்மன் கோவில். இங்கே வந்து நிறைய தண்ணி இருந்ததால் காற்று வந்து சூப்பராக அடிச்சது. இந்த இடத்துல எங்களுக்கு சுத்தமாக வெயிலே தெரியல. காற்று வந்து ரொம்ப ஜில்லுன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு. தண்ணி வேறு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் எல்லாருமே தண்ணியில் இறங்கிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம், கோயில் மூடிட்டு சொல்லிட்டு. அப்படியே டிஃபனும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்து 3 மணிக்கே கிளம்புறதால வீட்லேயே டிஃபன் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம், இங்கே வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் கழித்து கோயிலும் திறந்துட்டாங்க. உள்ளே வந்து நிற்கவே முடியல, அவ்வளோ போட்டால் பார்த்துட்டு. அப்புறம் அங்கே வந்து ஒரே ஒரு சின்ன கடை மட்டும் திறந்துருந்தாங்க. அந்த கடையிலேருந்து பசங்கள்லாம் விளையாட்டு சாமான்லாம் வாங்கிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து கண்ணாடி வளையல் கட்டலான்னு சொல்லிட்டு ஒருத்தராக உட்காந்து கண்ணாடி வளையல் போட்டுருக்கோம். இவர்கிட்ட கொஞ்சமான கலெக்ஷன் தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து ரேட்டும் கேட்கவே இல்லை. எல்லாருமே கண்ணாடி வளையலை பார்த்த உடனே வாங்கி ஆசைப்பட்டு போட்டுருக்கோம். அதுக்கப்புறமா தான் அவர் பில்லு போட்ட அப்புறமா தான் ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே வந்துச்சு நாங்கள் போட்ட வளையல் போட்டோம். அவர் சொன்ன ரேட்டுக்கு ஒர்த்தாகவும் இல்லை அந்த வளையலுமே. நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே பாதி வளையல் இறந்துருச்சு. சரின்ட்டு அவர் கேட்ட காசு கொடுத்து நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டோம். அந்த வளையலை பார்க்கலாம். தேஷ்வந்துக்கு வேற தூக்கம் வந்துச்சு, அழுக ஆரம்பிச்சிட்டான். ஊஞ்சால் இருந்தால் தான் அவன் தூங்குவான். எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் ஷால்லையே ஊஞ்சால் ஆக்கி அவனை தூங்க வச்சாச்சு. அடுத்ததாக நாங்கள் போனது வந்து சிங்கப்பெருமாள் கோயில் தான். இந்த கோயிலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு ஸ்லாண்டிங்காக மலை ஏறுற மாதிரி இருந்துச்சு. கார் வேன்லாம் மேலே போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் வேன் அங்கேயே நிறுத்திட்டு எல்லாரும் ஜாலியாக பேசிட்டு நடந்து போயிட்டோம். இங்கேருந்து பார்த்தா வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. இங்கேயுமே காற்று வந்து ரொம்ப பலமாக அடிச்சுது. அப்படியே நாங்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு ஏறியாச்சு மலையை. இதுவுமே பழைய காலத்து கோயில் தான். பட் இப்போ வந்து இந்த கோயிலை வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால கூட்டம் அவ்வளவா இல்லை. நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். இங்கேயும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருப்போம். இன்னும் நாங்கள் நிறைய கோயில் போனோம். பட் அந்த கோயில் எல்லாத்தையும் என்னால் வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் அங்கே ஃபோன் நாட் அலோட் சொல்லிட்டாங்க, அதனால எடுக்க முடியல. ஸோ அவ்வளோதான், இந்த கோயிலை முடிச்சு நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.